இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் அடுத்த வார ராசி பலன் அடுத்த 7 நாட்களுக்கு 8/1/2024 14/1/2024 வரைக்கும் 7 நாட்களுக்கு என்ன நடக்கும்ன்றதை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் கடகராசி என்பவர்களாக இருந்தீங்கன்னா இந்த பதிவு உங்களுக்கானது தான். கடகராசி, சிம்மராசி மற்றும் கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல கடகராசி என்பவர்களுக்கு பார்த்துடலாம். நீங்கள் எவ்வளவு அதிகமாக மறைக்கிறீங்களோ அவ்வளோ அதிகமாக நீங்கள் உணர்ச்சி வசப்படுறீங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சே தான் இருக்குது. அதனால் இது போன்ற சூழ்நிலையை தவிர்த்துருங்க. நீங்கள் ரொம்ப அறிவுறுத்தப்படுறீங்க இந்த மாதிரி தவிர்த்தரணும்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு காயத்தை ஏற்படுத்தும். இந்த வாரம் சந்திரன் ராசியில் 8வது வீட்டில் உங்களுக்கு சனி இருக்குது. இந்த வாரம் தவறுதலாக எதையும் நிலத்திலும் அல்லது சொத்திலும் முதலீடு செய்ய வேணாம். இல்லைன்னா இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஆபத்து. ஏன்னா இந்த முதலீட்டில் ஏற்படும் நிதி இழப்பு பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் நிதி நெருக்கடியை சந்திக்க நேரிடும். பலர் இந்த வாரம் வீட்டில் சுத்தம் செய்யல சில மதிப்புமிக்க பொருட்களை பார்ப்பீங்க. இது முன்பு தொலைந்து போனது. சந்திரன் லக்னத்தில் இருந்து 10ஆம் வீட்டில் தேவகுரு வியாழன் இருக்குது. வீட்டு சூழ்நிலை நல்லா இருக்கும். மேலும் வீட்டில் உறுப்பினர்களுடன் சிரித்து கேலி செய்யும் வாய்ப்பு கிடைக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் குடும்பத்தின் இளைய உறுப்பினர்களின் கல்விக்கு உதவுவீங்க. மேலும் உங்கள் பெற்றோரும் உங்களை பற்றி பெருமைப்படுவாங்க. இதனோட மன உளைச்சலிலிருந்து விடுபடுவீங்க. இந்த வாரம் அதிகபட்ச எண்ணிக்கையிலான கிரகங்கள் அதிர்ஷ்டத்துடன் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா முன் எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு சில சவால்கள் மற்றும் தடைகளை எதிர்கொண்டு உங்கள் தொழிலில் நிச்சயமாக நீங்கள் வெற்றியை அடைவீங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாரம் வகுப்பில் உள்ள பல மாணவர்கள் உங்கள் வெற்றியை பார்த்து பெருமைப்படுவாங்க. இதன் காரணமாக அவங்க உங்களுக்கு எதிராக சென்று உங்களுக்கு எதிராக ஆசிரியர்களை தூண்டி விடுவாங்க. இந்த சூழ்நிலையில் ஒவ்வொருவரின் ஒவ்வொரு சக்தியையும் புரிஞ்சு கொள்வதன் மூலம் உங்கள் நடத்தையை மேம்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. இல்லைன்னா மற்றவங்க முன்னாடி உங்கள் இமேஜ் பார்த்தீங்கன்னா சற்று சரிஞ்சு தான் போகுது. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஓம் சோமே நம அப்படின்ற மந்திரத்தை தினமும் 21 முறை உச்சரிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கடகராசி என்பவர்களை எடுத்துக்கிட்டா கடகராசி என்பவர்களுக்கு ராசிநாதன் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் ஒளி இழந்த நிலையில் அமாவாசைக்கு அருகில் அமாவாசை நிலையில் இருந்தாலும் கூட குரு சிக்கிர தொடர்புகளை கண்டிப்பாக பெறுது. அதனால் யோக நிலை பெறாரு. அதனால் கடகத்திற்கு நல்ல பலன்கள் நடக்கும் வாரமாகத்தான் இந்த வாரம் பார்க்கப்படுது ஃப்ரெண்ட்ஸ். அதே நேரத்தில் ராசிநாதன் நீச்சம் பெறாரு. உங்கள் மனநிலை சரியாக இல்லை. எல்லோருடனும் சண்டை பிடிப்பீங்க. எதிலும் ஒரு மந்தநிலைக்கு பின்னாடி நன்மைகள் நீங்கள் அனுபவிக்கும் வாரம். பணிபுரியும் இடங்களில் உண்டான சிக்கல்கள் தீர்ந்து மீண்டும் அலுவலகங்களில் சாதகமான நிலைமை உண்டாகும். உங்களை பிடிக்காதவர்களின் கை தாழ்ந்து இனி நீங்கள் மேலே வருவீங்க. நீண்ட நாட்களாக முயற்சி செஞ்சு கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ வெற்றி அடையும் வாரம். வராதுன்னு கைவிட்ட பணம் கைக்கு வந்து சேரும். பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில் செஞ்சீங்கன்னா சிறப்படைவீங்க. 13ஆம் தேதி காலையில் 11:35 முதல் 16ஆம் தேதி அதிகாலை 12:37 வரை சந்திராஷ்டம நாட்கள். அதனால் மேற்கண்ட தினங்களில் புதிய முயற்சிகள் எதையும் துவங்காமல் இருப்பது தான் நல்லது. இந்த நாட்களில் மனம் பார்த்தீங்கன்னா அலப்பாஞ்சுக்கிட்டே இருக்கும் என்பதால் வாழ்க்கையை பாதிக்கும் முக்கிய முடிவுகள் எதையும் எடுக்க வேணாம். கடகராசி என்பவர்களை எடுத்துக்கிட்டா கடகராசி என்பவர்களுக்கு சூழ்நிலைகள் சவால்கள் நிரம்பியதாக இந்த வாரம் இருக்குது. உங்கள் உணர்வுகளை கட்டுப்படுத்த வேணும். தகவல் தொடர்பு குறைபாடு காரணமாக உங்கள் முயற்சியில் வெற்றி கிடைப்பது கடினமாகத்தான் இருக்குது. பல தடைகளை சந்திக்க நேரிடுது. குழப்பமான மனநிலை ஏற்படுது. அதனால் பதட்டமாக இருக்கிறீங்க. பொதுவாக இந்த அதிர்ஷ்டம் குறைவான நாள் கடினமான நாள் 8ஆம் தேதி. 9ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மந்தமாக இருப்பீங்க. அதனை மாற்றி துடிப்புடன் செயல்படுங்க. நேர்மறையான கண்ணோட்டம் எடுத்துக்கணும். நீங்கள் உங்கள் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றியை பெற்றுத்தரும். அதுதான் நீங்கள் அதிக அறிவாற்றலை பெறுவீங்க. எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். மனம் திறந்து அந்த வாய்ப்புகளை நீங்கள் ஏற்றுக்கிறணும். வார இறுதியில் சாதகமான நாளாக இருக்கும். புதிய மனிதர்களை சந்தித்து அவர்களுடன் தொடர்பு ஏற்படுத்திக்கிருவீங்க. புதிய நண்பர்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு இது ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும். மேலும் பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமான நாள் வார இறுதி தான். நல்ல நண்பர்கள் மற்றும் உறவுகளை ஏற்படுத்தி கொள்ள உகந்த வாரம் வார இறுதி. பொது நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வதன் மூலம் மகிழ்ச்சியும் திருப்தியும் கிடைக்கும்.
சிம்மராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா உங்களை புதுப்பித்து கொள்ள நல்ல ஓய்வு எடுக்கணும். இந்த வாரம் உங்களுக்கு போதுமான நேரம் கிடைக்கும் என்பதால வாய்ப்பை பயன்படுத்தி நல்ல ஆரோக்கியத்திற்காக நடைப்பயிற்சி செய்யணும். முடிஞ்சா வீட்டிலேயே இருந்தாலும் நீங்கள் சில சிறிய உடற்பயிற்சிகளை செய்யலாம். இந்த வாரம் சந்திரன் ராசியிலிருந்து 9வது வீட்டில் வியாழன் இடம்பெறுது. நீங்கள் நம்பிக்கையை இழந்த முந்தைய முதலீடுகளிலிருந்து நல்ல நிதி லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பெல்லாம் தேடி வரும். அதனால புதிய வாகனம் வாங்குறதும் உங்கள் நிறைவேறாத கனவும் நிறைவேறும். ஆனால் எதையும் வாங்கையில் வீட்டில் உள்ள பெரியவங்கள்ட்ட விவாதிக்க வேணாம். இந்த வாரம் உங்கள் குடும்பத்தினர் உங்கள் நண்பர்களுடன் உங்களுக்கு ஒரு தூணாக நிற்பதை பார்க்கையில் இது போன்ற பல சூழ்நிலைகள் உங்கள் முன்னாடி மனத்தில் எழுச்சி பெறும். ஏன்னா இந்த நேரம் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு தேவைப்படும் நேரத்தில் ஆதரவை வழங்க உங்களால் முடியும். சந்திரனின் ராசிக்கு 7வது வீட்டில் சனி பகவான் இருக்கிறாரு. பணியிடத்தில் திடீர்னு சில முக்கியமான பொறுப்புகள் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிருவாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்பான முடிவுகளை எடுக்கிறதுல ஜாக்கிரதையாக இருக்கணும், இல்லைன்னா முற்றிலும் தோல்வி அடைஞ்சிருவீங்க. தங்குவே இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் ஆர்வத்துடன் சில முடிவுகளை எடுப்பீங்க. இது எதிர்காலத்தில் உங்களுக்கு எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்த போகுது. மாணவர்களே இந்த நேரத்தில் மகத்தான வெற்றியை பெறுவீங்க. தவிர பல சுப கிரகங்களின் தாக்கமும் உங்களுக்கு நல்ல பலனை தருது. அதனால கல்வி கற்க வெளிநாடு போகணுன்ற ஏக்கம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா பல சுபகிரகங்களின் தாக்கம் உங்கள்கிட்ட இருக்கிறனால நல்ல பலன்களை தந்து நீங்கள் நினச்ச காரியம் வெற்றி அடைஞ்சு நீங்கள் விரும்பிய பள்ளி மற்றும் கல்லூரிகளில் சேர்க்க உங்களால் முடியும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனி கிரகத்தை 6 மாதங்கள் நீங்கள் வழிபடணும். சிம்மராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு குறிப்பிட்ட பலனாக அயல்நாட்டு யோகம் இந்த வாரத்தில் கிடைக்கும். பிறந்த இடத்தை விட்டு தூரத்தில் இருந்தீங்கன்னா ஏற்றம் பெறுவீங்க. 7ஆம் இடத்துல சனி அமர்ந்து சுக்கிரன் மற்றும் ராசியை பார்க்குது. இப்போது பெண் உறவுகளிடம் கோபப்படுவீங்க. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு அப்படின்ற தெய்வ புலவரின் திருவாக்குப்படி இந்த வாரம் உங்களுக்கு பொருத்தமாகத்தான் இருக்கும். பேச்சில் சற்று கவனமாக இருக்கணும். வாக்குஸ்தானத்தில் இருக்கும் கேதுவால் இந்த வாரம் ஏதாவது ஒன்றிற்காக பெரிய பொய் சொல்ல வேண்டி வரும். தொல்லை தந்து கொண்டிருந்த கடன், நோய், எதிரி எல்லாம் விலகும். வழக்குகள் சாதகமாகும். இதுவரை நம்பிக்கை தராமல் இருந்த கோர்ட்டு கேஸ் இனிமே உங்கள் பக்கம்தான் ஜெயிக்கும். அதை உணர முடியும். உங்களில் சிலர் சாட்சிக்காரன் காலில் விழுவதை விட சண்டைக்காரன் காலில் விழுவதே மேல் அப்படின்றபடியா வழக்கு கொடுத்தவரை நேரில் சந்தித்து சமரசமாவீங்க. சிம்மராசிக்கு இந்த வருடம் எல்லாத்துலேயும் வெற்றி தான். நான் சொல்வதை நீங்கள் உணரும் வாரம்தான் இது. உலகத்திலேயே அதிர்ஷ்டசாலிகள் உங்கள் ராசியாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சிம்மராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா சிம்மராசி அன்பர்கள் சிறப்பான சூழ்நிலை இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கும். உங்கள் ஆற்றலும் உற்சாகமும் அதிகரித்து இருக்குது. உங்கள் சுயமுயற்சி மூலம் வெற்றி காண்பீங்க. முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சிறப்பான வாரம். உங்கள் இலக்குகளை அடைவதில் சில தடைகளை சந்திக்க போகிறீங்க. அதிகமாக சிந்திக்க வேணாம். உங்கள் வாழ்க்கையில் கவனமாக இருக்கணும். உங்கள் தவறுகளை நீங்கள் திருத்திக்கிறணும். உங்கள் செயல்களில் கட்டுப்பாடு வேணும். உங்கள் செயல்களை முறைப்படுத்தி அதை நீங்கள் ஒருங்கிணைச்சு செஞ்சிங்கன்னா இழப்பு ஏற்படாமல் நீங்கள் பாதுகாத்துக்கிறலாம். பரபரப்பாக இருப்பீங்க. யோகா அல்லது தியானம் மேற்கொள்வதன் மூலம்தான் அமைதி மற்றும் நன்மை விளையும். வார இறுதியில் சில மாறுதல்கள் ஏற்படும். பொறுமையாகவும் கவனமாகவும் இருக்கணும். விழிப்புணர்வும் எச்சரிக்கையும் ஜாஸ்தி தேவை. கோயிலுக்கு போவதன் மூலம் ஆறுதல் கிடைக்கும். முயற்சியின் மூலம் வெற்றி கிடைக்கும். பயணம் மூலம் வெற்றி காண்பதற்கு வார இறுதியில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கன்னிராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வேலை இருக்கேன்னு உங்களை நீங்கள் பார்த்துக்கவே மாட்டேங்கிறீங்க. நீங்கள் உங்களை பார்த்துக்கணும். அப்போ தான் உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். ஏன்னா இந்த நேரம் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கணும்னா நீங்கள் கொஞ்சம் பிரயத்தனை பண்ணணும். இந்த வார நடுப்பகுதியில் உங்கள் பணிச்சுமை ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் இந்த பணி அழுத்தம் பார்த்தீங்கன்னா உங்கள் மனதில் ஆதிக்கம் செலுத்த நீங்கள் அனுமதிக்க மாட்டீங்க. சனி உங்கள் 6வது வீட்டில் இருக்குது. இந்த வாரம் உங்கள் வருமானம் அதிகரிக்க போகுது. அதனால் எதிர்காலத்திற்கான உங்கள் பணத்தை சேமிக்கவும் திட்டம் போடுவீங்க. இந்த சூழ்நிலையில் நீண்ட காலத்தை மனதில் வச்சு ஒவ்வொரு வகையான முதலீட்டையும் செய்ய அறிவுறுத்தப்படுறீங்க. சந்திரன் முதல் வீட்டில் கேது இருக்குது. இந்த வாரம் உங்கள் மூத்த சகோதரர் அல்லது சகோதரின் ஆதரவை பெறுவீங்க. அதனால் நீங்கள் எந்த ஒரு பெரிய பிரச்சனையிலிருந்தும்
வெற்றி பெறுவீங்க. இருந்தாலும் இதற்காக உங்கள் பிரச்சனைகள் எந்த தயக்கமும் இல்லாமல் அவர்களிடம் தெரிவிக்குமாறு அறிவுறுத்தப்படுறீங்க. இந்த வாரம் உங்கள் யோசனைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறீங்க. ஆனால் உங்கள் யோசனைகள் மற்றும் ஆலோசனைகள் பணியிடத்தில் அதிக முக்கியத்துவம் பெறாது. இந்த நேரத்தில் நீங்கள் மிகவும் தனியாக இருப்பீங்க. மேலும் அதனால் நீங்கள் வாழ்க்கையில் வேகமும் குறைய போகுது. இந்த ராசி மாணவர்களுக்கு இந்த வாரம் வெற்றிகரமானதாக இருக்கும். வாய்ப்புகள் ஜாஸ்தி. போட்டித் தேர்வுகளிலையும் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. உங்கள் மன உறுதியும் இந்த வாரம் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் ஒவ்வொரு மன அழுத்தத்திற்கும் உங்களை விலக்கி வச்சு எதிர்மறை எண்ணங்கள் மட்டுமே உங்கள் மனதில் நுழைய அனுமதிக்கணும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை ஏழை குழந்தைகளுக்கு அன்னதானம் செய்யணும். கன்னிராசி என்பவர்களை எடுத்துக்கிட்டா கன்னிராசி என்பவர்களுக்கு யோகாதிபதி சனி 6ஆம் இடத்துல வலுவாக இருப்பது கன்னிராசிக்கு நன்மைகளை தரும். இது உங்களுக்கு நன்மையான வாரம்தான். உங்களை பிடிக்காம மறைமுகமாக உங்கள் முதுகிற்கு பின்னால் தவறாக பேசினவங்க இந்த வாரம் அதுக்காண்டி வருத்தப்படுவாங்க. எதிர்ப்புகளையும் எதிரிகளையும் நீங்கள் ஜெயிக்கும் வாரம்தான் இது. சூரியன் 8 செவ்வாய் 11 சந்திரன் இந்த வாரம் இணைகிறாங்க. தந்தை மற்றும் சகோதர விஷயத்தில் வீண் செலவுகளும் மன வருத்தங்களும் இருக்கும். ராசிநாதன் வலுவால் எதையும் சமாளிப்பீங்க. வயதான தகப்பனாரை வச்சுருந்தீங்கன்னா தந்தையால் செலவுகளும் மன வருத்தங்களும் தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும். அப்பாவின் பேச்சை கேட்டு நடப்பது நல்லது தான். அதனால் வீண் வாக்குவாதங்களையும் குழப்பங்களையும் தவிர்த்துருங்க. கணவன் மனைவி உறவு சிறப்பாக தான் இருக்குது. காவல்துறை மற்றும் சட்டத்துறையை சேர்ந்துருந்தீங்கன்னா மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். குறிப்பாக வக்கீல்கள் வளம் பெறுவீங்க. அரசியல்வாதிகளுக்கு குறிப்பிடத்தக்க நல்ல மாற்றம் ஏற்படும். அந்தஸ்து கௌரவம் கூடும். கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் பாதுகாப்பற்ற உணர்வு இருக்கும். உங்கள் இலக்குகளை அடைய உங்கள் அதிர்ஷ்டம் சாதகமாக இல்லை என்றாலும் உங்கள் அணுகுமுறையில் பொறுமையும் உறுதியும் இருக்கணும். சில அசௌகரியங்கள் நீங்கள் இருந்தாலும் சில சௌகரியங்களை நீங்கள் விட்டு கொடுக்காமல் இருக்க உங்கள் செயல்களை முன்கூட்டியே திட்டம் போடணும். அமைதியான நாள் 8ஆம் தேதி. வசதிகள் பெருகும் நாள். உங்களிடம் திருப்தியான மனநிலை இருக்கும். நீங்கள் பெரிதாக சாதித்தது போல உணர்வீங்க. துடிப்பான முன்னேற்றமான வாரம். நீங்கள் உங்களை முன்னேற்றிக் கொள்வதில் முனைவீங்க. இன்று உங்களுக்கென சிறப்பம்சத்தை உருவாக்கிக்கிருவீங்க. 10ஆம் தேதி பார்த்திங்கன்னா பலன்கள் கலந்து தான் இருக்குது. வார இறுதியில் சிறந்த பலன்கள் விளையும். ஆன்மீக ஈடுபாட்டின் மூலம் வளர்ச்சியும் உங்கள் வாழ்வில் நன்மையும் விளையும். சில தடைகளை சந்திப்பீங்க. பொறுமையாக உங்கள் செயல்களை கையாளணும். உணர்ச்சி வசப்படாதீங்க. பாதுகாப்பின்மை உணர்வு கொள்ள வேணாம். மேலும் வார இறுதியில் உங்களுக்கு நோக்கம் நிறைவேறும். பயனுள்ள முடிவுகளை எடுக்கும் நாள். மேலும் நற்பலன்களை நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இதுவரை இந்த பதிவில் கடகராசி என்பர்கள், சிம்மராசி என்பர்கள், மேலும் கன்னிராசி என்பவர்களுக்கான இந்த வார ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். 7/1/2024 14/1/2024 வரை என்ன நடக்குன்றதை முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். தானே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வெளியில் பார்ப்போம்.